இன்னைக்கு டாபிக் இஸ் அபவுட் தட் பிபிடி. வெரி ஃபெமிலியர் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டூல். நம்ம எல்லாமே டீச்சர்ஸா இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இட்ஸ் பிபிடி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பிபிடி அப்படின்றது நம்ம நினைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு பிரசன்டேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் பிரசன்டேஷன் ஆஸ் வெல் அஸ் நீங்க நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஃபோகிராபிக்ஸ் கிரியேட் பண்ணலாம், தென் போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், இமேஜஸ் எடிட்டிங்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு பவர் பாயிண்ட் நீங்க ஓபன் பண்ண உடனே நீங்க இந்த ஸ்கிரீனை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன் இருக்கும் சரிங்களா. பிளாங்க் பிரசன்டேஷன் அப்படின்னு இருக்கும், தென் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீம்ஸ் அந்த மாதிரி கீழே கொடுத்துருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். இதுல மேல கேட்டகரிஸ் இருக்கு, நீங்க பாருங்க. பிரசன்டேஷன்ஸ் இருக்கு, இது நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரசன்டேஷன். தென் தீம்ஸ், எஜுகேஷன் ஓரியன்டா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு இருக்கு. தென் சார்ட்ஸ் நீங்க என்னென்ன வகையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டயக்ராம்ஸ், பிசினஸ், இன்ஃபோகிராபிக்ஸ் அப்படின்றது தான். இதுதான் நான் சொன்னதுதான். இப்ப இன்ஃபர்மேஷனை ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல ரொம்ப அழகா ஒரு பெரிய விஷயத்த ஒரு சின்ன ஒரு இமேஜ்ல பிரசென்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் நோட் டு பி இன்ஃபோகிராபிக்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் த்ரூ கிராபிக்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் உதாரணமா நான் இன்ஃபோகிராபிக்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். ஸோ பை டிஃபால்ட்டா இங்க நிறைய உங்களுக்கு இன்ஃபோகிராபிக்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ட்ரீ டயக்ராம் இருக்கு, இதுல நிறைய போட்டோஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அங்க என்னென்ன போட்டோஸ் இருக்கோ அந்த போட்டோஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸோடைய போட்டோவை அழகா நீங்க கொடுக்கலாம். ஸோ இதை நீங்க நியூன்னு கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அவைலபிலிட்டி நிறைய இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோகிராபிக்ஸ் மட்டும். இது இன்ஃபோகிராபிக்ஸ் இல்லாம எஜுகேஷன் இருக்கு. எஜுகேஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிசர்ச் பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும், தென் உங்க நிறைய இருக்கு. நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் நான் வந்து குறைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நியூ அப்படி நீங்க கொடுக்குறப்ப நிறைய ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. யூ கேன் யூட்டிலைஸ் இன் யுவர் பவர் பாயிண்ட். சரி, இப்போ நம்ம வழக்கம் போல நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிளாங்க் பிரசன்டேஷன் நான் எடுத்துட்டேங்க. ஓகே, எப்பொழுதுமே ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஃபிக்ஸ் த சைஸ் ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமைஸ் யுவர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா பெரும்பான்மையா ஒரு பெரிய சைஸ் வந்து நல்ல ஒரு என்லார்ஜ்டு வெர்ஷன்ல நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க சேர்க்கலாம். இமேஜஸ் ரவுண்ட்ல பெரிய சைஸ்ல இருக்கும். டேப்ஸ்ல டிசைன் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அந்த டிசைன் கிளிக் பண்ண பிறகு இங்க ஸ்லைடு சைஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்லைட் சைஸ் நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஸ்டாண்டர்டா 4:3 ரேஷியோல இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்களேன். இப்போ யூ கேன் see the changes. இப்போ எஸ், இதுதான் பை டிஃபால்ட்டா பெரும்பான்மையான சிஸ்டத்துல இருக்கும் சரிங்களா. ஆனா இதை விட நீங்க இந்த ஸ்லைட் சைஸ்ல வைட் ஸ்கிரீனா 16:9 இதை நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வைடா கிடைக்கும். நிறைய இமேஜஸ் கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டை நல்லா பெரிய போல்டா நம்ம என்ன பண்ண முடியும்னா பிரசென்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பிரசென்ட் பண்றப்ப பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நம்மளுடைய பிரசன்டேஷன் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஈஸியாகவும் கன்வே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பவர் பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிடுங்க, சேவ் கொடுத்துருங்க. ஏன்னா இன் பிட்வீன் நடுவில் கூட ஏதாவது ஆகலாம். இந்த ரெண்டு சைஸ் தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அதுக்கு நீங்க கீழே பார்க்கலாம், இட்ஸ் கஸ்டம் ஸ்லைட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கீழே பார்த்துட்டு இருக்கலாம். கஸ்டம் ஸ்லைட் சைஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க ஸ்கிரீனுக்கு தகுந்த மாதிரி அது வைட் ஸ்கிரீனா வேணுமா, நல்லா கிளிக் பண்ணி பாருங்களேன். A4 சைஸ்ல வேணுமா, பேனர் சைஸ்ல வேணுமா, ஓவர் ஹெட் சைஸ்ல வேணுமா, எந்த சைஸ்ல நீங்க அது பிரசென்ட் பண்ண போறீங்க, அந்த ஸ்லைடு உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஃபார்மேட் பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் யூஸ்வலா பை டிஃபால்ட் ஒயிட்ல இருக்கும். ஓகே, அது நீங்க கிளிக் பண்ணி இதுக்கு தேவையானதை நீங்க என்ன பண்ண முடியும்னா மாத்திக்க முடியும். இப்ப சாலிடா ஒரே கலர்ல இருக்கு, இப்போ ஒயிட்ல இருக்கு. எனக்கு சாலிட் கலரை நான் சேஞ்ச் பண்றேன், எனக்கு லைட் ப்ளூ, எனக்கு இந்த கலர்ல வேணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். இது எல்லா ஸ்லைடுக்குமே பொருந்தும். அப்ளை டு ஆல் கீழே இருக்கு பாருங்க. இந்த சேஞ்சஸை கொடுத்துட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த பவர் பாயிண்ட்ல போடக்கூடிய எல்லா ஸ்லைட்ஸுமே எல்லாம் இந்த இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்துடும். இல்ல ஒரே ஒரு இதுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒன்னுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்க அடுத்த இதுக்கு வேற எதாவது ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பண்ணலாம். ஒரு ஸ்லைடுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஸோ இது சாலிடா ஒரே கலரா இருக்கும். கிரேடியன்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு சைட்ல வந்து லைட்டா இருக்கு, இன்னொரு சைட்ல இந்த ப்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் கொடுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பிக்சர் நீங்க கொண்டாந்து வைக்கலாம், டெக்ஸ்சர் ஃபில் பண்ணலாம், பேட்டர்ன் ஃபில் பண்ணலாம். ஸோ பேட்டர்ன்ல வந்து பாருங்க இது மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அங்கேயே டிஃபால்ட்டா சைட்ல பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு பிளாங்கா இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட். சரி, இப்போ இங்க மேல டிசைன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த டிசைன்ல பை டிஃபால்ட் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எந்த டெம்ப்ளேட் வேணும், இப்போ நான் சர்டிபிகேட் ஒன்று டிசைன் பண்ணேன் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு வேற ஒரு டெக்னாலஜி. இப்போ இந்த எனக்கு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்றப்ப நான் கிளிக் பண்ணிக்கிறோம். ஒரு தீமை கொடுத்துட்ட பிறகு இந்த ரைட் சைட்ல பாருங்க நிறைய கலர்ஸ் அங்கேயே டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடியது இந்த பர்பிள் வித் மெஜந்தா அந்த கலரோட இருக்கு. இது எனக்கு வேண்டாம், கிரீன்ல வேணும்,
இல்ல ப்ளூல வேணும், இல்ல இந்த ஆரஞ்சுல வேணும் அப்படின்றத ஒரு டெம்ப்ளேட் எடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு கலர் சேஞ்சஸ் நீங்க கொடுக்கலாம். இன்னமும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டவுன் ஏரோவை நீங்க கொடுத்தா அதுல கலர்ஸ் அப்படின்னு இருக்கு சரிங்களா. அப்ப இந்த கலர்ஸ் பாருங்க, நான் அப்படியே கீழே இறங்கி வர அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யூ கேன் see. ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் வேரி ஆகும், ஸ்டைல்ஸ் வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபாண்ட் டிஃபால்ட்டா ஒரு ஃபாண்ட் வந்து கில் சான்ஸ் எம்டின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த ஃபாண்ட் வேண்டாம், எனக்கு கேலிப்ரி வேணும், ஏரியல் வேணும் அப்படின்ற அந்த ஃபாண்ட் இந்த பவர் பாயிண்ட் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணக்கூடியதை எல்லாத்தையும் நீங்க இங்க போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம்லாம் எப்ப நீங்க செய்யணும்னா ஒரு பவர் பாயிண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பாருங்க ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும். இந்த ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ் கொடுக்குறப்ப நீங்க உங்க கம்ப்யூட்டர்லயே இருக்கக்கூடிய தீம்ஸையும் ப்ரௌஸ் பண்ணலாம், அதர்வைஸ் ஆன்லைன்ல போய் கூட ப்ரௌஸ் பண்ணலாம். இப்ப நான் ஒரு 2 நேம் மட்டும் கொடுக்குறேன், இந்த 2 நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், slidescarnival.com இது ஒரு வெப்சைட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் மேனியா. ஓகே, ஸ்லைட்ஸ் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2. ஸோ இந்த பர்டிகுலர் 2 வெப்சைட்ல உங்களுக்கு ஃப்ரீயா நிறைய டெம்ப்ளேட் இஸ் அவைலபிள். இமேஜஸ் ஒரு 4-5 இமேஜஸ் கொண்டாந்து நீங்க ஒரே ஸ்லைட்ல யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வியூ அப்படின்னு அதுல கிளிக் பண்ணிக்கோங்க. வியூல கைட்ஸ், கைட்லைன்ஸ், ரூலர் அப்படின்னு 3 விஷயம் இருக்குங்க. இந்த ரூலர் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். இந்த ரூலர் கிளிக் பண்ண பிறகு நீங்க கரெக்டா நீங்க பாத்துக்கலாம், பாருங்க 0 அப்படின்றது இதுதான் சென்டர். அப்ப இந்த ஸ்லைடுடைய சென்டர்ல இது. அதே மாதிரி இந்த பக்கத்துலயே உங்களுக்கு ரூலர் ஸ்கேல் வந்துடும். அப்படியே 2வது பாருங்க கிரிட் லைன்ஸ் அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பார்க்கலாம், மேபி நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், உள்ள வந்து கட்டமா குட்டி குட்டியா டாட்டட் லைன்ஸ்ல இருக்கும். கைட்ஸ் வைக்கிறேன், இதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த கைட்ஸ் வந்து பாருங்க இப்ப கரெக்டா இந்த பவர் பாயிண்ட பிரிச்சு கொடுத்துருக்கு, அதான் 4 பார்ட்டா பிரிச்சிருக்கு. சோ இதை நான் என்ன பண்ணலாம்னா இதை நீங்க கொண்டு போயிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிக்கெட் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பவர் பாயிண்ட் ஒர்க் பண்றீங்க, திடீர்னு ஒண்ணு உங்க சிஸ்டம்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகிடலாம், இல்ல ஏதோ சம் ப்ராப்ளம் ஆகி கிராஷ் ஆகி ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு போயிடுச்சு, பாதி ஸ்லைட் நீங்க முடிச்சிட்டீங்க, யூ ஃபர்கட் டு சேவ் பண்ணல, ஆனா பாதி இது போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப ரெக்கவர் அன்சேவ்டு பிரசன்டேஷன் சொல்றதுக்காக ஃபைல் அதுல கிளிக் பண்ண பிறகு ஓபன். ஓகே, ஃபைல் இங்க கடைசியா நீங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பாருங்க, ரெக்கவர் அன்சேவ்டு பிரசன்டேஷன் இருக்குங்க. உங்களுக்கு இமிடியேட் ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் ஒரு ஸ்டைல் நீங்க வந்து எடுத்து உங்க பவர் பாயிண்ட்டை ஒர்க் பண்ணிடுவீங்க. இதை பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு வேற ஒரு சிஸ்டம்ல இருந்து நீங்க பிரசென்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு ஃபாண்ட் ஒருவேளை அதுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபாண்ட் என்னவோ அந்த ஃபாண்ட்டுக்கு இது மாறிடும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை நம்மளுடைய பவர் பாயிண்ட்லயே எம்பெட் பண்ணும். ஸோ ஃபைல் கிளிக் பண்றோம், ஃபைல் கிளிக் பண்ணதுல அப்படியே கீழே நீங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு கடைசியா. ஸோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி இன்னொரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுல சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபைல் தென் ஆப்ஷன்ஸ் சேவ். அதுல கீழே நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க, எம்பெடட் ஃபாண்ட்ஸ் இந்த ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க கீழே. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா நீங்க என்னென்ன ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன சைஸ் யூஸ் பண்றீங்களோ ஸோ இதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபாண்ட் எல்லாமே இந்த பவர் பாயிண்ட்லயே எம்பெட் ஆயிடும். சரி, அடுத்தது ஸ்மார்ட் லுக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு பவர் பாயிண்ட் பண்றீங்க, இந்த இப்ப கள்ளக்குறிச்சி என்னடா அது புதுசா ஏதாவது ஊர் வந்திருக்கு, கள்ளக்குறிச்சி வந்திருக்கு, இதை பத்தி எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இது அப்படியே ரைட் கிளிக் பண்றீங்க, செலக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் லுக்அப், இது வந்து இப்போ ரீசெண்ட் வெர்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா ஒரு டாபிக்கை எந்த வேர்டு வேணாலும் எடுத்துக்கிட்டு ஸ்மார்ட் லுக்அப் கொடுத்தீங்கன்னா அப்படியே சைட்ல உங்களுக்கு இன்சைட்ஸ் சொல்லி காட்டும். இதுதான் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க. யூ நீட் ஏ டூப்ளிகேட் காப்பி இல்லையா? அப்ப இந்த ஐசிடி கள்ளக்குறிச்சி செலக்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப ஓகே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்ப நான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ கீபோர்ட்ல கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்க டிராக் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப நான் காப்பி பண்ணல, பேஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ரைட், இப்ப ஐசிடி கள்ளக்குறிச்சி அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்லைட் ஷோல காமிச்சிருக்கேங்க. ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நீங்க நிறைய உங்க பிரசன்டேஷன் அப்ப நீங்க யூஸ் பண்ணலாம். F1 அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் உங்களுடைய சிஸ்டம்ல. இதுல இந்த ஸ்லைட் ஷோல F1 அப்படின்னு நீங்க கொடுத்து பாருங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஷார்ட்கட் ஸ்லைட் ஷோ ஹெல்ப் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க என்னென்ன இருக்கு, உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத ரொம்ப பொறுமையா இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைட் ஷோ இருக்கிறப்ப உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பிளஸ், அந்த பிளஸ் நீங்க கொடுங்க. இப்ப என்ன ஆகுது, ஸ்கிரீன் ஜூம் ஆகுது, ஓகே ஜூம் இன் ஆகுது. மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது
யூஷுவல் சைஸ்க்கு வந்துடும். இப்ப இந்த மாதிரி ஸ்லைட் ஷோல இருக்கிறப்ப நீங்க கண்ட்ரோல் P-னு கொடுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா you can show இப்ப ICT, do you know what is mean by ICT அப்படி சொல்லிட்டு இதை சுத்தி காட்டலாம். ICT means information communication and technology அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி அனோடேஷனை இது மாதிரி நீங்க ரொம்ப சிம்பிளா பண்ண முடியுங்க. எரேசருக்கு லெட்டர் E மட்டும், E அப்படின்னு இருக்கு இல்லையா, E மட்டும் கொடுத்துருக்க, இருக்கிறது எல்லாம் போயிடுங்க. கண்ட்ரோல் I கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹைலைட்டர். ஐசிடியை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா பாருங்க, ஏற்கனவே வந்த ஒரு பெண்ணுக்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஹைலைட்டர் ஸ்லைட் ஷோல இருக்கிறப்ப W அப்படின்னு ஒரு பட்டன் நம்ம கீபோர்ட்ல W இருக்கு, ஓகேங்களா? அந்த W நீங்க கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, இப்ப நான் W கொடுக்குறேன், ஸ்கிரீன் என்ன ஆகுதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்க. ஸோ W கொடுத்துட்டேன், ஸ்கிரீன் கம்ப்ளீட்டா ஒயிட்டா மாறிடும். இது ஒயிட்டன்ஸ் ஸ்கிரீன், ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுங்க. ஸோ அடுத்து W கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்துடும். லெட்டர் B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன் கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும். எஸ்கேப் அப்படின்னு கொடுக்குறப்ப நீங்க எந்த ஸ்லைட் ஷோல இருக்கீங்களோ அந்த ஸ்லைட் ஷோல இருந்து அது நீங்க திருப்பி ரிவர்ஸ்ல வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்துக்கோங்க.